இது வந்து பார்த்தோம்னா இது மாடல்ஸ் எல்லாம் எல்லா மாடலுமே முடிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் என்ன பார்க்க போறோம்னா மாடல் தவிர்த்துட்டு நம்ம வந்து என்ன மாதிரியான சம்ஸ் வந்து இருக்கு, கால்குலேஷன் என்ன மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட்டுக்கு மற்றெல்லாம் முடிஞ்சிச்சு. இது வந்து பார்த்தோம்னா ஜேபிஎல்சி எக்ஸ்பீரியன்சஸ் டிஃபிகல்ட்டி இன் இட்ஸ் பட்ஜெட்டிங் ப்ராசஸ் because it finds it necessary to quantify the learning efficient as a new product introduced. நம்ம ஆல்ரெடி வி டிஸ்கஸ் என்னது நம்ம வந்து முன்னாடியே வந்து ஒரு ப்ராஜெக்ட் டூல்ஸ் ஆரம்பிக்க போறோம்னா அப்பதான் லேர்னிங்கிறது கம்பெனிக்கு தேவை அப்படிங்கிற பார்த்துருந்தோமா. அதே தான் இங்க சொல்றான். புது ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, அதனால அந்த கம்பெனி வந்து இப்போ வந்து அதை குவான்டிஃபை பண்றதுக்கு நெசசரியா இருக்கு லேர்னிங் எஃபெக்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. Substantial product changes occur and result in the need for retiring. An order of 30 units, ஓகேவா எவ்வளோ? An order of 30 units of a new product has been received by JPLC so far. ஓகேவா, இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 14 have been completed. ஓகேவா, 14 have been completed. First unit, ஓகேவா, first unit require 40 direct labor hours. That is A. கரெக்டா? கரெக்டா? Yeah. First unit requires 40 labor hours. Total of 240 direct labor has been recorded for the 14 units. ஓகேவா, 14 யூனிட்ஸ். அதாவது பார்த்தோன்னா மொத்தம் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்லேயே 30 யூனிட்ஸ் வி ஹேவ் ரிசீவ்டு. இப்போ 30 யூனிட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 14 யூனிட்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கான டைம் அப்படின்னு பார்த்தோன்னா 240 ஹவர்ஸ் ஆயிருக்கு. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் செய்யறதுக்கு 40 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி 40 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணுங்கிறத சம்ல பார்ப்போம். இது ஒரு ஹிண்ட் நான் வந்து சொல்றேன். The production manager expects 80% learning effect for this type of learning percentage கொடுத்துட்டான். The company uses standard absorption costing. என்ன வார்த்தை? நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இதுல சொன்ன மாதிரி அப்சார்ப்ஷன் காஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அப்சார்ப்ஷன் காஸ்டிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், பார்ப்போம். The cost attributed to the center in which the unit manufactured is follows. காஸ்ட் அட்ரிபியூட் நம்ம வந்து அந்த நம்ம ஒரு குறிப்பிட்ட காஸ்ட் சென்டர் மாதிரி இருக்கும்ல, அந்த என்னென்ன அதுக்கு வந்து செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். சிம்பிளா சொல்ல போனா காஸ்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்றான். அதுக்கு மெட்டீரியல் என்ன பெர் யூனிட், டைரக்ட் லேபர் என்ன பெர் லேபர், வேரியபிள் ஹவர்ஸ் என்ன சொல்றான் 0.5 பெர் டைரக்ட் லேபர் அவர். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி போன சம்பளம் என்ன சொல்லியிருந்தேன் 25% டைரக்ட் லேபர்னு கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, மல்டிப்ளை பண்ணி போட்டு போயிடலாம். ஆனா 25% ஆஃப் டைரக்ட் லேபர் அவர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அவர்ல இருந்து 25% கண்டுபிடிச்சு டோட்டல் லேபர் ஹவர்ஸ் அதுக்கு ஏதாவது ஹிண்ட் கொடுத்துருப்பான். எவ்வளவு என்ன பர் ஹவர் பேசிஸ்ல எந்த பேசிஸ் பண்ணி எடுக்கிறோன்ற அவர் கொடுத்து ஹிண்ட் கொடுத்துருப்பான். அதை மேட்ச் பண்ணி தான் கால்குலேட் பண்ணணும்னு சொன்னோம். நீங்க ஹிண்ட் கொடுக்கல, டைரக்டா 0.550 ருபீஸ் டைரக்ட் லேபர் ஹவர்னு கொடுத்துட்டான். அப்ப டைரக்ட் லேபர் ஹவர் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து அந்த ஹவர்ல இருந்து 0.50 பைசே தான் என்னது வேரியபிள் ஹவர். ஓகே, ஆனா பிக்ஸ்டு ஹவர் இருக்கு அப்படி கொடுக்கல, ஹிண்ட் கொடுத்துருக்கான். என்ன பண்ணிருக்கான், பிக்ஸ்டு ஹவர் இருக்கு என்ன கொடுத்துருக்கான், ஹிண்ட் கொடுத்துருக்கான். பிக்ஸ்டு ஹவர் ரூபீஸ் 6000 பெர் 4 வீக் ஆப்ரேட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கான். 4 வீக் ஆப்ரேட்டிங் பீரியடுக்கு 6000 ரூபாய். There are 10 direct employees working 5 days a week, 8 hours per day. Personal and other downtime allowances account for 25% of total available time. அது 5 நாள் ஒர்க் பண்றாங்க. மொத்தம் வந்து எத்தனை 10 எம்ப்ளாயிஸ் இங்க போகும். மொத்தம் 10 எம்ப்ளாயிஸ் 5 நாள் ஒர்க் பண்றாங்க, 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க ஒரு நாளைக்கு. டவுன் டைம் அலவன்ஸ் 25%. ஓகேவா, இதான் டோட்டல் டைமா இருக்க போகுது இல்லையா. The company usually quotes a 4 weekly delivery period for orders. ஓகேவா, 4 weekly delivery period orders அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா ஒரு கம்பெனி வந்து யூஸ்வலா அந்த கம்பெனி என்ன எடுத்துக்கிறாங்கன்னா 4 வாரம் எடுத்துக்கிறாங்க. எதுக்கு டெலிவரி ஆர்டர் வருதுன்னா ஆர்டர் டெலிவரி பண்றதுக்கு 4 வாரம் எடுத்துக்கிறாங்க. இங்க என்ன சொல்றான் 6000 பெர் 4 வீக் ஆப்ரேட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்கான். இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுவோம், எப்படி கனெக்ட் பண்ணுவோங்கிறத நான் வந்து சொல்றேன். சரியா, இப்போதைக்கு புரிஞ்சுக்கோ என்ன சொல்றேன்னு மட்டும் புரிஞ்சுக்கோ. ஓகே, இது முடிஞ்சு இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. ரெக்யர்மெண்ட் இப்பதான் கொடுக்குறான். ரெக்யர் டு determine whether the assumption of 80% கரெக்டா இல்லையா. ஃபர்ஸ்ட் என்ன 80% லேர்னிங் கர்வ்னு சொல்லியிருக்கான்ல, அது கரெக்டா இல்லையா. ஓகே, is the reasonable time in this case by using இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்றான். ஓகே, அதே மாதிரி வேற என்ன சொல்றான் ஒய்ங்கிறது என்னது நமக்கு குமுலேட்டிவ் ஆவரேஜ் ரேட் லெவல், அதாவது டைம் கால்குலேட் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிறத சொல்றான். ஓகேவா, ஆவரேஜ் டைம் பெர் யூனிட் ஃபார் ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கு இங்கேயாவது பேட்ச்னு சொல்றாங்க, குழம்பிக்க தேவையில்லை. இல்ல பேட்ச்ங்கிறது எங்கேயுமே மென்ஷன் இல்லை, நம்ம குழப்பத்துக்காக இந்த இதுல வந்து ஒரு பேட்சுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். நம்ம இந்த பேட்சுங்கிறது இங்க சீரியஸ் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா,
ஓகே. ஓகேவா? நமக்கு இங்க பேட்ச்ங்கிறது இங்க சீரிஸ் எடுக்கணும் அவசியம் கிடையாது. இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா ஆவரேஜ் டைரக்ட் ஆவரேஜ் ஆவரேஜ் லேபர் டைம் பெர் யூனிட் ஃபார் த ஃபர்ஸ்ட் பேட்ச்னு சொல்லியிருக்கான். ஏன்னா நமக்கு இங்க கொடுத்துருக்கிறதே ஒரு பேட்ச் கூட இருந்திருக்கலாம். ஓகேவா? ஏன்னா 30 யூனிட் வந்து கண்டெயின் பண்ணுது. ஓகேவா? அது வந்து ஒரு பேட்சா கூட இருந்திருக்கலாம், நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேவா? அப்ப நம்ம சிங்கிள் பேட்சுக்கு தான் கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி இருக்கும். அதனால அது பிரச்சனையே கிடையாது. ஃபர்ஸ்ட் பேட்சுங்கிறது நம்ம யூனிட் மட்டும் கால்குலேட் பண்றோம். இப்போ எக்ஸ் குமுலேட்டிவ் நம்பர் ஆஃப் பேட்சஸ் ப்ரொடியூஸ்டு பி, அதாவது எக்ஸ் வந்து என்னன்னா குமுலேட்டிவ் நம்பர் ஆஃப் பேட்சஸ். நம்ம வந்து ஆல்ரெடி ஏ பி நான் எக்ஸ் நான் சொல்லணும்ல, அதுக்கெல்லாம் இங்க டெஃபினேஷன் கொடுத்துட்றான். கொடுத்துட்டு பி த இண்டெக்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் எடுத்துருக்கோம் அப்படின்னு மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஓகேவா? ஓகே. 30 யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட் 40 லேட் லேபர் அவர், டோட்டல் 240 லேபர் அவர், 14 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 80% லேர்னிங் எஃபெக்ட். இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டைரக்ட் மெட்டீரியல் என்ன, டைரக்ட் லேபர் என்ன, வேரியபிள் ஓவர் என்ன, ஃபிக்ஸ்ட் ஓவர் என்ன. ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெடுக்கு அப்சார்ப்ஷன் காஸ்டிங் யூஸ் பண்ணியிருக்கோன்றது சொல்லியிருக்கான். ஓகே, ஃபிக்ஸ்ட் அவர் என்ன, 10 டைரக்ட் எம்ப்ளாயீஸ் 5 days ஒர்க் பண்றான், 8 hours வேலை செய்யறான். டவுன் டைம் அலவன்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25% கொடுக்குறான். அதே மாதிரி 4 வீக்லி பீரியடுங்கிறத இங்க மென்ஷன் பண்றான். டிட்டர்மைன் 80% லேர்னிங் எஃபெக்ட்ங்கிறது ஆல்ரெடி கொடுத்துருக்கான். இந்த ரெட் கலர் எல்லாமே கிவன் இன்ஃபர்மேஷன். இப்போ கொஸ்டின் பார்த்தோம்னா 80% லேர்னிங் எஃபெக்ட் சொல்லியிருக்கோம்ல, அது கரெக்டா? ஓகேவா? அது கரெக்டா? ஓகே. ஓகேவா? அது கரெக்டா? இது தேவையில்ல, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கான். தேவையில்ல, இது தேவையில்ல, இது தேவையில்ல. இப்போ திருப்பி கொஸ்டின். இது வந்து ஹிடன் கொஸ்டின், அதுதான் நான் அப்படி சொல்றேன். ஆக்சுவலா 12 கொஸ்டின் தான் இருக்குன்னு நினைப்போம், ஆனா ஹிடன் கொஸ்டின் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஓகே, கால்குலேட் த நம்பர் ஆஃப் டைரக்ட் லேபரர்ஸ் லைக்லி டு பி required for expected second order of 20 units. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்னது, 30 யூனிட்ஸ். ஓகேவா? ஓகே. ஓகேவா? செகண்ட் ஆர்டர் திருப்பி வருது, ஆல்ரெடி 30 யூனிட்ஸ் இருக்கு, பிளஸ் செகண்ட் ஆர்டர் 20 யூனிட்ஸ் வேற கொடுக்குறான். அப்ப எவ்வளவு வருதுன்னு கேக்குறான். ஓகேவா? ஓகே. ஓகே. இப்போ செகண்ட் ஆர்டருக்கு என்ன வரும், இதே மாதிரி இதை மேல கொடுத்துருக்க அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே வச்சுக்கோங்க. செகண்ட் ஆர்டர் கொடுக்குறப்ப என்ன வேல்யூ வரும்னு சொல்லுங்கன்னு சொல்றான். Use the cost data given to produce the estimated price cost for initial order. Examine the problems which are created for the budgeting presence in the learning effect. போதும், இதெல்லாம் தேவை. ஓகேவா? இது மட்டும் இருந்தா போதும். ஓகே, நமக்கு என்னென்ன கேட்கலாம் அப்போ, லேர்னிங் கர்வ் கரெக்டா இல்லையா, ஓகேவா, லேர்னிங் பர்சன்டேஜ் கரெக்டா இல்லையா. ஓகே, அது நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து என்ன சொல்றான், செகண்ட் ஆர்டர் ஒன்று கொடுக்குறேன் சார், இந்த செகண்ட் ஆர்டரோட டைம் என்ன, ஒர்க்கிங் டைம் என்ன, ஓகே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அடுத்து தேர்ட் என்ன, ப்ராடக்ட் காஸ்ட். ப்ராடக்ட் காஸ்ட்னா என்ன, டோட்டல் காஸ்ட். அவ்வளவுதான் டோட்டல் காஸ்ட். நீ சொல்ல கரெக்ட் தான். ஓகே. ஓகேவா? டோட்டல் காஸ்ட் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ப்ராடக்ட் காஸ்ட் வந்துட போகுது. அது தேர்ட் என்ன நம்ம கேட்டிருக்கான், ப்ராடக்ட் காஸ்ட். இதுக்கு என்னெல்லாம் வேணும், மெட்டீரியல் பிளஸ் வேரியபிள் ஓவர்ஹெட் பிளஸ் ஃபிக்ஸ்டு, இதெல்லாம் தெரிஞ்சா வேலை கிடைச்சோம். ஓகேவா? இவ்வளவுதான் மொத்தமே கேட்டிருக்கான். ஏதாவது டவுட் இருக்கா?